இன்றைக்கி நாம் சுவையான ஒரு பட்டாணி பாத் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 மணி நேரம் ஊற வச்ச பொன்னி அரிசி, அடுத்தது பட்டாணி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், இது முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டு அது முதல் பால், இது 2ஆம் பால். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாம் முதல்ல போட்டுடலாம். அடுத்ததாக வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதில் ஊற வச்ச அரிசி சேர்த்திக்கலாம். நம்ம இப்போது அரைப்படி அரிசிக்கு இந்த சொம்பில் நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். ஆனால் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 1 சொம்பு இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த அரிசியோட இந்த தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆவதாக எடுத்து வச்ச தேங்காய் பால் இருக்குது, அது பார்த்திங்கன்னா அது ஒரு அரை சொம்பு வரும். அது கூட கொஞ்சம் நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் கூட தண்ணியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதையும் இந்த ஊற்றிடலாம். இப்போ மொத்தம் இந்த அரைப்படி சாப்பாட்டுக்கு 2 சொம்பு தண்ணி. இதில் 2 சொம்பு தண்ணி நம்ம விட்டுருக்குறோம். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விடலாம். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான பட்டாணி. அதுக்கப்புறம் சாதம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சுவை பீஸ் பாத்துக்கு உருளைக்கிழங்கு குருமா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்த சமையலை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.